Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். ஒரு முக்கியமான கேள்வி, நம்ம லோன் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ண உடனே நம்ம இன்னைக்கு அப்ளை பண்றோம்னா நாளைக்கு நம்முடைய வங்கி கணக்குக்கு அந்த பணம் வந்துடுச்சு. பணம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய மனநிலை, இந்த லோன் தேவையில்லாம எடுத்துட்டோமோ, இந்த லோன் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். இப்போ அந்த வங்கியோ ஃபினான்ஷியலோ இல்லை அப்ளிகேஷனோ அந்த பணத்தை அவங்களே தானா திரும்ப எடுத்துப்பாங்களா, இல்லை இதனால ஏதாவது பிரச்சனை வருமா? இது என்னதான் பேக்கெண்டில் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சின்ன தவறு கூட நம்மளுடைய சிபில் ஸ்கோரில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்றத கொடுக்கும். அதே போல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நிறையா விஷயங்கள் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸை நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் இது எல்லாமே முக்கியமான விஷயங்கள் அப்படின்றதுனால. ஓகே கைஸ், நம்ம காலையில் கலெக்ஷன் ஏஜென்ட் நாளைக்கு ஜனவரி வீட்டுக்கு வருவாங்களா வரக்கூடாதா, வந்தால் என்ன செய்யலாம், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நிறைய ட்விஸ்ட்டு. என் மேனேஜர்லாம் தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ அவருடைய ஐடி கார்டெலாம் ஆன் த ஸ்பாட்டே கேன்சல் பண்ணி டிக்ளைன் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றத அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ரியல் டைம் அனுபவமும் நிறையா அதில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்க்கலைன்னா பார்த்துடுங்க. ஓகே கைஸ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் கைஸ். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வரலாம், இல்லை வந்திருக்கலாம், இல்லை ஒரு கேள்வியாக கூட வந்திருக்கலாம். பணம் வந்த உடனே நம்ம ஒரு தேவைக்காக பணத்தை அப்ளை பண்ணியிருப்போம். அந்த தேவைக்கான பணம் அப்படின்ட்டு நமக்கு சொந்தக்காரங்க மூலியமாவோ யார் மூலியமாவோ ஒரு ஹெல்ப்பாக கிடைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இது வட்டியை பார்த்த உடனே பக்குன்னு ஆகிட்டு இருக்கும். இல்லை நமக்கு சேலரி அப்படின்றது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்திருக்கலாம். மேபி நம்ம எதிர்பார்த்த தொகை வந்திருக்கும், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்றது உங்களுக்கு வரலாம். இல்லை காமனாகவே இந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்போ இருந்திருக்கலாம். பொதுவாக இப்போ இந்த சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கிறேன், எனக்கு இந்த லோன் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ இல்லை நான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்களும் முழுமையாக பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம இப்போ போய் இந்த வீடியோ தேடுறது கண்டுபிடிக்கிறது, ஏன்னா நம்ம அதுக்குள்ள நிறைய வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் ஒரு 5-6 மாதம் கழிச்சு தேடினீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருப்போம், அது கீழே போயிடும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சுச்சுவேஷன் வரும்பொழுது உங்களுடைய பிரெயின் ஆக்டிவேட் ஆகி, ஸோ அன்னைக்கு இந்த சேனலில் இந்த நாளில் நம்ம ஒரு வீடியோ பார்த்தோங்க அப்படின்ற ஒரு ஞாபகம் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், வீடியோ முழுமையாக பாருங்கள். இதுலேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குங்க. வள கோலன்னு இழுக்கலைங்க. அதாவது சில சந்தர்ப்பங்களில் இந்த லோன் அமௌண்ட்டை அவங்களுக்கு திருப்பி அனுப்ப முடியும், சில சந்தர்ப்பங்களில் இந்த லோன் அமௌண்ட்டை அவங்களுக்கு திருப்பி அனுப்ப முடியாது. அதை இப்போ நம்ம எலாபரேட்டாக பார்த்துடலாம். இப்போ நான் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன், நான் அதன்படி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, அதாவது நமக்கு லோன் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே நம்ம வரும் பொழுது, ரீசன் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். ஸோ நீங்கள் அந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணியிருக்கக்கூடாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே போல் லோன் அமௌண்ட் வந்த உடனே 1-2 நாட்களுக்குள்ள இதுக்கான ஆக்ஷன்ஸை நீங்கள் எடுத்துடணும். நீங்கள் லிப்ரலாக அதை விடவே கூடாது. அண்ட் அதே போல் இஎம்ஐ இன்னும் ஸ்டார்ட் ஆகவே கூடாது. இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகலைன்னா ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் அதே போல் அக்ரிமெண்ட்டில் கூலிங் பீரியட் அப்படின்றத மென்ஷன் இருந்தால் இதெல்லாம் சாத்தியம். அதாவது லோன் கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்ஷன் அதில் இருக்கணும். அதுக்காக தான் அடிக்கடி சொல்லுவேன், படிங்கன்னா சொல்லுவாங்க முடியல, அந்த மாதிரி படிங்க பாஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிங்க, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் படிங்க. அதிலெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் லோனை கேன்சல் பண்ணுற மாதிரி தான் அதுக்கு என்னென்ன அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கண்டிப்பாக கால் பண்ணி பேசணும். சார் இது போல் லோன் க்ளோஷருக்கான ரிக்வஸ்ட் அப்படின்றது கொடுக்கணும், இல்லை ஃபோர் க்ளோஷருக்கான ரிக்வஸ்ட் அப்படின்றது நீங்கள் இந்த இடத்துல போடலாம். ஆனால் இது எல்லாமே எனக்கு சுமூகமாக முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இழுபறி இருக்கும் இதில் கண்டிப்பாக. அதாவது இல்லை சார் அது இருக்குது இது இருக்குது பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில நேரங்களில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சார் இல்லை சார் புரியுது, எனக்கு சம்பளம் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வேலையிலே பிரச்சனை. சிலருக்குலாம் வேலை கூட போயிருக்கும், லோன் வந்தோடனே வேலை போயிருக்கும். இவங்க பயந்துட்டு இருப்பாங்க, ஐயோ என்னடா பண்ணுறது, இப்போ இருக்கிற காசை கட்டி இல்லை அந்த காசில் எடுத்துகிட்டு போய் லோனை க்ளோஸ் பண்ணிடலாம், நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்றது கூட யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த இழுபறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் எடுத்து அவங்கள்ட்ட சொன்னீங்கனாலே போதும், ஃபர்தராக கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் அதே போல் இதெல்லாம் கம்பல்சரி பண்ணியே ஆகணுமா, ரிட்டர்ன் நான் லோன் கொடுத்தா நீ எடுத்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சு, இதுதான் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது நம்ம பேசக்கூடிய விஷயங்களை பொறுத்து ஆர்பிஐலையும் இருக்குது, லோன் வேணான்னா திரும்ப எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. பட் இது எடுத்தாகணும் அப்படின்றது கிடையாது. அப்படி எடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க, ஜிஎஸ்டி, ஸோ கன்வென்ஷன் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் திரும்ப உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுறது கூட, பெனால்ட்டி போடுறது கூட சில அப்ளிகேஷனில் இதுக்கு சான்சஸ் அப்படின்றது இருக்குது.
ஒரே ரூபா போகணும் அப்படி, அதாவது இது ஒரே ஸ்மூத்தாக போகணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று இந்த பணத்தை எடுத்து வச்சு நீங்கள் கட்டுறது, இல்லை எனக்கு வந்துட்டு இது வேண்டவே வேணாம், எனக்கு இந்த லோன் வேண்டவே வேணாம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் கொடுத்துட்றேன் அப்படின்னீங்கன்னா நான் ரேண்டமாக சொல்கிறேனே இங்கே இருக்கிறத விட்டுருங்க. அடுத்தது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன் நான். அதாவது வந்துட்டு ரேண்டமாக இதில் வந்துட்டு கண்டிப்பாக லேட் பேமெண்ட் சார்ஜஸ், அதாவது இந்த பெனால்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இதில் ஆட் ஆகும். அண்ட் அதே போல் முதல்ல உங்களை லேசிலலாம் அதை விட்டுற மாட்டாங்க, கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க, இல்லை பண்ண முடியாது அது இதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சூழ்நிலையை எடுத்து சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அப்போ வந்துட்டு கண்டிப்பாக அவங்க அதை பண்ணுவாங்க. அதே போல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க வந்துட்டு சார் உங்களுக்கு இந்த லோனை நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் அந்த பணத்தை வந்துட்டு டோட்டலாக கட்டி விட்ருங்க சார், ஆப்பில் கட்டி விட்ருங்க, அதில் கட்டி விட்ருங்கன்னு சொன்னாங்கன்னா அதில் போர் க்ளோஷர்னு மென்ஷன் இருக்கான்னு பாருங்கள். அதில் வந்துட்டு டோட்டலாக எனக்கு இது சிபில் இம்பேக்ட் ஆகாமல் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லி அவங்கள்ட்ட பேசணும். ஸோ இதெல்லாம் பேசினா தான் இங்கே வேலை நடக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு வேலை நடக்காமல் போயிடும். நீங்கள் ப்ராப்பர் வேல வந்துட்டு அதை கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு ஆட்டோ டெபிட்டில் எந்த பிரச்சனையும் வராது, லேட் பேமெண்ட் ஃபீ அப்படின்ற மாதிரி போட மாட்டாங்க, பெனால்ட்டி அப்படின்றது வராது. ஸோ ஒஸ்ட் கேஷ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சிபில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது வராது. ஸோ இது போன்ற விஷயங்கள் அப்படின்றது வரக்கூடாதுன்னா முதல்ல நம்ம இவங்க கிட்ட இன்ஃபார்ம் அப்படின்றது போனோம், ஆப்போ பேங்க்கோ. ஸோ இமீடியட்டாக கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது, பணம் வந்துருச்சு, நான் ₹1 கூட அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணல, ஸோ என் பணமும் ஈவன் அதில் இருக்குது, உடனே வந்துட்டு அந்த பணம் எனக்கு வேணாம் பிரதர் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வந்து ப்ரூஃபாக மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ லோன் நாட் ரிக்வஸ்டட் அப்படின்ற வந்துட்டு வாண்ட் டு கேன்சல் அப்படின்ற ஃபோர்க்ளோஷர்னு சொல்லி கிளியராக வந்துட்டு எழுத்துப்பூர்வமாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு லெட்ரு போடலாம், லெட்ரு மேக்ஸிமம் போட மாட்டீங்க, ஸோ லெட்ரு போடலாம், அது போடுறதுனால போடலாம் அவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்றதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில், இட்ஸ் அ பெஸ்ட் கம்யூனிகேஷன் வே. அதாவது மெயில் மூலிமா நீங்கள் ஃபுல்லாக கிளியராக ஒரு நல்ல ஒரு லீகல் அட்வைஸரை பக்கத்தில் வச்சு அவர் மூலிமா அவர்கிட்ட பேசி நீங்கள் இந்த லோன் வேணாம் கேன்சலேஷன் ரிக்வஸ்ட் அப்படின்றத வந்து நீங்கள் அதன் மூலிமா சொல்லி கொடுத்தீங்க. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து நீங்களாக பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல ஒரு அட்வொகேட் மூலிமா நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உடனே இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு அப் டு டேட் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், டில் டு அப்டேட்டாக இருப்பாங்க. அதனால் அவங்க மூலிமா நீங்கள் அப்ரோச் பண்ணி இட்ஸ் பெட்டர். ஸோ ஆட்டோ டெபிட் மேண்டேட் ஆக்டிவேட்டில் இருக்கான்றதை முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒருவேளை இந்த லோன்லாம் க்ளோஸ் பண்ண பிறகு அதை முதல்ல பார்த்துக்கோங்க. அண்ட் அதே போல் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அப்படின்றத நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்கள் லோன் வந்துட்டு எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ, இல்லை வந்துட்டு உங்களுக்கு இப்போ நான் சொன்ன சூழ்நிலை உங்களுக்கு வருதோ வரலையோ, ஆனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான். ஏன்னா நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன், அந்த மெசேஜ் அப்படின்றதுல அவர் 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. அந்த மெசேஜில் இது போல் வந்துட்டு எனக்கு இந்த லோன் வேணாம், நான் இந்த லோனை ரிட்டர்ன் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யூடியூப்பில் நிறைய அப்டேட் அப்படின்றது வந்திருக்குது. அந்த அப்டேட்டில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா சில விஷயங்கள் அப்படின்றது, சில மெசேஜ் அப்படின்றது ஹைட் ஆகிடுது, என்னன்னு தெரில. அது மேபி அவங்க இதில் வந்துட்டு ஏதாவது ஃபால்ட் இருக்கலாம், அதை ஃபியூச்சரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. பட் அந்த அப்டேட்லேயே எனக்கு சில மெசேஜ்லாம் காமிக்க மாட்டேங்குது. அதனால தான் என்னால் வந்து ரிப்ளை அவருக்கு கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்து மெசேஜ் அனுப்பினேன். ஸோ மெசேஜும் அதுக்கு சப்மிட் அப்படின்றது ஆகலை. அதனால தான் ரிப்ளை ஒரு வீடியோவே போட்டுருவோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ அப்படின்றது. பிகாஸ் அவருடைய ஃபோட்டோ, அவர் போட்ட கமெண்டெல்லாம் நான் கீழே வந்துட்டு டேக் பண்ணுறேன். அவர் போட்ட கமெண்ட்டை அப்படியே போட முடியாது, அவர் பேரை வச்சு நான் கீழே வந்துட்டு டேக் பண்ணி விடுறேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது. இந்த மாதிரி உங்களுக்கு எதுன்னு ஒரு கேள்விகள் இருக்கலாம், அதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் உருவாக்குறேன். ஸோ ஒவ்வொரு பேங்க் அண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன் அப்படின்றது வந்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபர்தராக நீங்கள் அங்கே போய் வந்துட்டு கேட்டு அதன்படி வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது பெஸ்ட் வே. அதுதான். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. வேறு எதனாச்சும் டவுட் இருக்குதுன்னா கீழே வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். வேறு ஒரு வீடியோ, வேறு என்ன மாதிரி கண்டென்ட்டை பற்றி பேசலாம் அப்படின்றத கீழே மறக்காமல் சொல்லிவிடுங்க.